ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னடா டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இன்னைக்குள்ள எபிசோட் அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 3. நானும் ரஃப்டாலியாவும் அந்த கேவில் போய் சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. என்னோட ஷீல்டில் நிறைய புது ஸ்கில்ஸ் அன்லாக் ஆயிருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ப்ரெசன்ட் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த முள்ளமன்றி ஒரு ஷீல்டுக்குள்ளே மாட்டிக்கிடுது. நம்ம ரஃப்டாலியா வந்து அந்த முள்ளமன்றியை கொண்டுதா. அந்த வேவ் ஆஃப் கட்டாஸ்ட்ரஃபி வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்குவோம். நான் அதை கொண்டுட்டா மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்கிறா. ரஃப்டாலியா ரொம்பவும் பெருசாக க்யூட்டாக வளர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொல்லுவோம். இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. அப்படி என்ன இவா கிட்ட அழகு இருக்குது, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே முட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். பார்க்குற எல்லாருமே ரஃப்டாலியா அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய விஷயங்களை ஆஃபர் பண்ணுறாங்க. தம்பி, உனக்கு இந்த டமி ஹியூமன்ஸை பற்றி தெரியாதா அப்படின்னு கடைக்கார ஏதாவது சொல்ல வரதுக்குள்ள முதல்ல வந்த வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்லவும், எனக்கு ஆர்மர் வேண்டாம் நஃபோமி சொல்கிறான். இப்போ தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, ஒழுங்கா நீங்கள் ஆர்மர் வாங்குங்க இல்லைன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. ஆமாம் டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், உங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லி கடைக்காரன் சொல்கிறான். அப்படின்னா ஓகே, ஒரு 180 சில்வர் காயின்ஸ்க்கு ஒரு ஆர்மர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் அவன் ஒரு பெரிய ஆர்மரை காட்டுதான். இந்த ஸ்டைலாக எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நஃபோமி சொல்லவும், சரி நான் வேணா உங்களுக்கு புதுசாக ஒன்று ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொல்லவும், உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு சாதாரண சாப்பாடு, இவளுக்கு குழந்தைங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்னும் குழந்தை இல்லை, எனக்கு ஒரு சாதாரண சாப்பாடே தாங்க அப்படின்னு கேட்குறா. நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், ஓகேவா, மெச்சூர்டாக இருக்கிற மாதிரிலாம் நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நஃபோமி சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம நஃபோமிக்கு அவர் ஆர்மர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கலனாலும் ரஃப்டாலியாக்கோ கடைக்காருக்கோ பிடிச்சிருக்குங்கிறதுனால அவன் அதை போட்டுக்கிடுறான். ராயல் நைட்ஸ்லாம் சிட்டிக்குள்ளே வராங்க. வேவ் ஆஃப் கட்டாஸ்ட்ரஃபி வந்துட்டு இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது. அது எப்போ எங்கே வருதுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் தம்பி உனக்கு அது தெரியாதா, அந்த டிராகன் அவர் கிளாஸ் தான் அதை சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ இப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த அவர் கிளாஸை பார்க்கறதுக்காக போகிறான். ஓ, இதுதான் அந்த கிங் சொன்ன அந்த டிராகன் அவர் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஒளி வருது. நம்ம ஹீரோக்கு இப்போ அதில் அப்படியே டைம் தெரியுது. இன்னும் 20 மணி நேரம் 12 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுது. நஃபோமி நீயும் இங்கே தான் இருக்கியா, நீனும் அந்த சாதாரண காஸ்டியூமில் தான் சுற்றுதியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், மாஸ்டர் இவங்களும் ஹீரோஸா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும், வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதியாக அங்கேருந்து கிளம்புறான். மோயராஜு உன்ட்ட பேசுகிறாள், பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த மோயராஜு அந்த ஸ்பேர் ஹீரோ வந்துட்டு, உன்ன மாதிரி க்யூட்டான பொண்ணுங்கள்லாம் ஸ்வாட் வச்சுட்டு ஃபைட் பண்ணக்கூடாது, இனிமேல் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், டெமி ஹியூமன்ஸ்டெல்லாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்கிறா. இல்லை நான் மாஸ்டர் நஃபோமிக்காக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், என்ன நஃபோமி உன்னை பற்றின உண்மை எதுவும் அவளுக்கு தெரியாதா, உன்னை பற்றின ரூமர்ஸ் அவள் கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கவும் அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். எங்கள் வழியில் இனிமேல் குறுக்க வராதா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 ஹீரோஸும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுதான். இப்போ நைட் ஆகுது. வேவ்ஸ் வர்றதுக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்குது. மாஸ்டர் நஃபோமி உங்களுக்கும் மற்ற ஹீரோஸ்க்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும், உனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுதா. நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இன்றைக்கி தான் வேவ்ஸ் வரப்போகிற நாள். எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ரஃப்டாலியா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, மாஸ்டர் நஃபோமி எனக்கு எப்போவுமே உங்களை தான் ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் என்னை காப்பாற்றி எனக்கு மெடிசன்லாம் கொடுத்து நான் வாழ்கிறதுக்கான பர்பஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்வாடாக தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூடவே தான் இருந்து போராடுவேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்கிறா. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நஃபோமி சொல்கிறான். இப்போ கவுண்ட் டவுன் கம்மியாகிக்கிட்டே வருது. கரெக்டாக அந்த ஹவர் கிளாஸில் கடைசி துளி விழவும் இப்போ கரெக்டாக அந்த வேவ் வந்துடுது. இவங்க வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிருந்தாங்க. அந்த வேவ்ஸ்குள்ளே இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த வேவ் ஆஃப் கட்டாஸ்ட்ரஃபியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மற்ற ஹீரோஸ் எல்லாமே அந்த சைடு போய் போராடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜ் ஆஃப் ஃப்ளோட்டில் ஆபத்து அப்படின்னு சொல்லி சிக்னல் அனுப்புகிறாங்க. ராயல் நைட் வர்றதுக்குள்ளே அந்த வில்லேஜை நாசமாயிரும். சரி நம்ம போயிட்டு அவங்கள காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போகிறான். ரஃப்டாலியா நீ போயிட்டு மற்றவங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் மாஸ்டர் அப்படின்னு கேட்கவும், நான் என்ன பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த வில்லேஜ் ஆஃப் ஃப்ளோட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அவங்களுக்காக போயிட்டு அவனோட ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட அந்த ஷீல்டு பிரச்சனை வச்சு மற்றவங்களையும் காப்பாற்றுறான். இப்போ எல்லா மான்ஸ்டரையுமே அவன் சைடாக வர வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஆமாம் யாருனே தெரியாத இவங்களெல்லாம் நான் எதுக்காக காப்பாற்றணும், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்காக போராடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாரையுமே ரஃப்டாலியா கொஞ்சம் தூரம் தள்ளி சேஃபாக கொண்டு வந்துருதான். ஆனால் அங்கே வில்லேஜே ரொம்ப பத்திக்கிட்டே எரியுது. அந்த மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ பண்ணுற விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவால் முடியல, இது எப்போ தான் முடியும்னு தெரில, ஆனால் அது வரைக்கும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் பக்கத்தில் இருப்பணும்னு சொல்லிட்டு ஒரு உயரமான இடத்துல போய் மணி அடிக்கிறான். அந்த மணி அடிக்கிற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ இருக்கிற சைடு இப்போ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுருதான். அவனோட ரோப் ஷீல்டை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிச்சு போயிருந்தான்.
பெருசா இடிஞ்சு விழுறத பார்த்துட்டு நஃபோமி ஆபத்துல இருக்கா அப்படிங்கறத ரஃப்டாலியா புரிஞ்சுக்கிட்டா. மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரவும் நீங்க இன்னும் போலியா, சீக்கிரம் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோ சார் இது எங்களோட வில்லேஜ், நாங்களும் உங்க கூட சேர்ந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. அந்த பெரிய மான்ஸ்டர் வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்றாங்க. அந்த வில்லேஜர்ஸ் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ போய் டக்குன்னு தடுத்துட்டு, கண்டிப்பா நீங்க என் வழியில தான் இருப்பீங்க, உங்களால இதை தோக்கடிக்க முடியாது, நீங்க போயிருங்க, நானே பாத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள ரஃப்டாலியா அந்த இடத்துக்கு வந்து அந்த பெரிய மான்ஸ்டரை கொன்றுதா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. சரி ஓகே, நான் அவங்களும் கிளம்புறாங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. பார்த்தா வானத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அவ்வளத்தையும் ஒரே நேரத்துல அழிக்கங்கிற பேர்ல அந்த ஊரையே நாசமாக்கி வச்சிருக்கானுங்க. பார்த்தல நாங்கெல்லாம் ஒரே பிளாஸ்ட்ல அவ்வளோ மான்ஸ்டர்ஸையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் நைட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நம்மள அவங்க கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரஃப்டாலியா டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு அந்த ராயல் நைட்டை அடிக்கிறா. ஒழுங்கா என் மாஸ்டர் நஃபமி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும், ராயல் நைட்டுக்கே கத்தி நீட்டுறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரஃப்டாலியா நம்ம இங்கிருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உன் மாஸ்டர் சொன்னது கேட்டதில்ல, இங்க இருந்து கிளம்பிருங்க, எங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் நைட் சொல்லவும், நான் இங்க இருந்து போயிட்டா நீ எப்படி உயிரோட வெளியே போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா பின்னாடி பெரிய மான்ஸ்டர் இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு அவனை காப்பாத்துறான். ரஃப்டாலியா அந்த மான்ஸ்டரை ஈஸியா கொன்றுதா. நீங்க உங்க பேட்டில் ஃபார்மேஷனுக்கு மாறுங்க, அது வரைக்கும் நாங்க இந்த மான்ஸ்டர்ஸ் சமாளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ராயல் நைட்ஸ் அதை கண்டுக்கிடாம நம்ம மத்த ஹீரோஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், இவன் அவனே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஒரு ராயல் நைட் மட்டும், வீரர்களே நம்ம இவர் கூட சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நஃபோமிக்கு சில பேர் ஹெல்ப் பண்றாங்க. சில ராயல் நைட்ஸ் அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. மத்த 3 ஹீரோஸும் பெரிய பீஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு வழியா அந்த கட்டாஸ்ட்ரஃபி வேவ் முடிஞ்சது. நஃபோமி இங்க வரல அப்படின்னு சொல்லி ஸ்பேர் ஹீரோ சொல்லவும், அவன் வராததும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்றா. என்ன ராயல் நைட்ஸ் இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ கேட்கவும், மன்னர் உங்களுக்காக பரிசு வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ராயல் நைட் சொல்றாங்க. இப்போ வில்லேஜ்ல அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மறந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த ராயல் நைட் அங்க இருந்து கிளம்பிருந்தான். மாஸ்டர் நஃபோமி, வேற எந்த மான்ஸ்டருமே இங்க இல்ல, எல்லா மான்ஸ்டர்ஸையுமே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. ஹீரோ சார் நீங்க பண்ண ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் சொல்றாங்க. நான் பெருசா அதுவும் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல சார் நீங்க இல்லாம கண்டிப்பா நாங்க இறந்து போயிருப்போம், நீங்க பண்ண ஹெல்ப்பை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த தடவை என்ன மாதிரி எந்த ஒரு குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவை இழக்கல, நான் எல்லா மான்ஸ்டர்ஸையுமே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சந்தோஷம் கலந்த வருத்தத்தோட இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். இப்போ சர்ச்சில் இருக்கிற அந்த டிராகன் அவர் கிளாஸ்ல இந்த வேவ் முடிஞ்சிட்டு அடுத்த வேவ்க்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கல அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தப்பாக இருக்குமே தவிர்த்து மியூசிக்கெல்லாம் போட்டு இந்த அனிமே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும். ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா ஒரிஜினல் அனிமேவையே போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.